Hi students, இப்போ 8th Maxல exercise 4.2ல 5th sum பார்க்கலாம். Some articles are bought at 2 for 15 rupees and sold at 3 for 25 rupees. Find the gain percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா கெயின் பர்சன்டேஜ் நம்ம ஃபைன் பண்ணோம். இங்கே வந்து பாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா? வாங்குற எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா 2 பொருளை 15 ருபீஸ்க்கு வாங்குறாங்க, சரிங்களா? 2 பொருளை 15 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. சோல்டு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 3 பொருளை 25 ருபீஸ்க்கு விற்கிறாங்க, சரிங்களா? அப்போ 2 பொருளை 15 ருபீஸ்க்கு வாங்கி 3 பொருளை 25 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. இப்படி விற்கும்போது ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெயின் அப்படின்னாலும் ப்ராஃபிட் அப்படின்னாலும் ஒன்று தான், ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்படி பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க ப்ராஃபிட் தான் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ சொல்யூஷன் போயிடலாம். CP of 2 articles equal to 15 rupees. அப்போ CP of 1 article எவ்வளோன்னு நம்ம ஃபைன் பண்ணணும், சரிங்களா? இப்போ ரெண்டு ஒரு பொருளுக்கு தானே 50 ருபீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பொருளோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்? 2 கீழே வந்துருமா? ஸோ 15 divided by 2. அதே மாதிரி பாருங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு ₹25. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல் எவ்வளோ வரும் அப்படின்னு எழுதிக்கணும். நம்ம 25 டிவைடட் பை 3 வருமா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கெயின் கண்டுபிடிச்சிக்கலாம், ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ ப்ராஃபிட்னா என்ன பண்ணும்? ஃபார்முலா என்ன அப்படின்னா SP மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. கெயின் ஈக்குவல் டு அல்லது ஆர் ப்ராஃபிட், ஓகேவா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? ஒரு ஆர்டிக்கிளோடது 25/3 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 டிவைடட் பை 2, சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம். இப்போ சப்ராக்ட் பண்ணுறப்ப டினாமினேட்டர் சேம் இருந்தால் தானே சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 25 × 2 50 மைனஸ் 15 × 3 45 டிவைடட் பை 3 × 2 6. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 5 டிவைடட் பை 6. ஸோ ப்ராஃபிட் நமக்கு கெயின் எவ்வளோ கிடச்சிருக்கு? கெயின், ஓகே, கெயின் எவ்வளோ கிடச்சிருக்கு? நமக்கு 5/3 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கெயின் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ஸோ கெயின் எவ்வளோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/6. அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்ல ஒரு ஆர்டிக்கலுக்கு 15 டிவைடட் பை 2, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 15 divided by 2 into 100%. ஸோ 5/6 டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம மேலே கொண்டு வந்து எழுதும்போது டிவைட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டு இதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும், சரிங்களா? அப்போ 2/15 எழுதணும். இதோட ரெசிப்ரோக்கல் 2/15 எழுதணும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இன்ட்டு 100, ஓகே, இன்ட்டு 100%. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 = 2, 3 2s are 6, 1 5 is 5, 3 5s are 15. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? மேலே நியூமரேட்டரில் 100 கிடைக்குது, டினாமினேட்டரில் 3 × 3 9. ஸோ பர்சன்டேஜ் இதை எப்படி நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம்? ஸோ 100 டிவைடட் பை 9. ஸோ 19 is 9, ரிமைனிங் 1, 0 இறக்கணும் அப்படின்னா 19 is 9. ஸோ ரிமைனிங் நமக்கு 1 கிடைக்கும். அப்போ எப்படி எழுதணும்? நமக்கு கோஷன்ட்டில் இருக்கிறது தானே ஆன்சர். ஸோ ஆன்சரை எழுதிட்டு ரிமைனிங் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? ரிமைண்டரில் 1 வந்திருக்கு. 1 டிவைடட் பை இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் எழுதணும், டிவைஸர் தான் எழுதணும், சரிங்களா? 9% போட்டுக்கணும். ஸோ இவ்வளோதாம்மா ஆன்சர். ஸோ கெயின் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.